இவர் தாங்க சரபேஸ்வரர், உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, சாந்தமான தெய்வம். எப்படின்னா உக்ர தெய்வத்தையே சாந்தப்படுத்தின ஒரு தெய்வம் அப்படின்னா சரபேஸ்வரர். உக்ர தெய்வம் யார்? இப்போ தானே உங்களுக்கு அவருடைய ஜெயந்தி முடிஞ்சிச்சு. நரசிம்ம அவதாரத்தை போது அந்த நரசிம்மருடைய உக்ரத்தை தணிப்பதற்கு இளநீனை வச்சு தொடையில் வச்சு வயிற்றை கிழிச்சு குடலை எடுக்கிறாரு. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு. அவர் கோவத்தை அடக்கவே முடியலை. லட்சுமி தாயார் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அவருடைய ஆக்ரோஷத்தை அடக்க அதையும் தாண்டி ஒரு உருவத்தை எடுத்தால் தான் உண்டுன்னு எடுத்த சிவபெருமானால் எடுக்கப்பட்ட உருவம் தான் இந்த சரபேஸ்வரர் உருவம். சிங்கம், பறவை மற்றும் மனித உருவம் கலந்த 8 கால்களும் 4 கைகளும் கொண்ட வினோத வடிவில் காட்சியளிப்பார். கலியுக பரதன் அப்படின்ற இவருக்கு பெயர் இருக்கு. அதனால் இவரை நம்ம வணங்கினோம்னா பயம் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த உருவம் எப்படின்னா சிவன், விஷ்ணு, ஒரு நரசிம்மர் மற்றும் துர்க்கை, பிரத்யேகா தேவியில் சொல்கிறாங்களே எல்லாருடைய கூட்டு சக்தியாக தான் இந்த சரபேஸ்வரர்